இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோமே வீட்டுல தனியா உட்காந்துட்டு ஹீரோனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு ஹீரோனி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அதே டைமுக்கு அவனோட வீட்டு டோர் பெல்ல யாரோ தட்டுவாங்க. இவனுமே ஹீரோனி தான் வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா என் ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான். நீயாங்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஏன் வேற யாரும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்றப்போ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு இந்த டைமுக்கு வந்த அப்படின்றப்போ, என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண வர முடியுமா, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவனுமே சரி வா வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான். அப்போது சரி என்ன நடந்துச்சு, ஏன் பிரேக்கப் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே கேட்பான். அப்போ அவனுமே சொல்லுவாங்க, பார் காலேஜ் படிக்கும்போது என்னோட லவ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் காலேஜ் முடிஞ்சதுக்கு அடுத்து ஒரே தொல்லையாக இருக்குது, அந்த பொண்ணால் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். இப்போவே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனேன் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்து அவளால் எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் சொல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு இவன் பக்கத்தில் தான் கரெக்டு, அந்த பொண்ணு மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோவுமே சொல்லுவாங்க, பாருடா காலேஜ் முடிக்க தாண்டியும் அது வேற, ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கு அடுத்து நீ எனக்குன்னு ஒரு வேலையை தேடி இருக்கணும். நீ தேடி இருந்த அப்படின்னா கண்டிப்பாக இந்த லவ் நல்லா தான் இருந்திருக்கும். நீ தேடாம இருந்தது உன்னோட தப்பு. நீ அந்த பொண்ணை தப்பு சொல்லவே கூடாது. அந்த பொண்ணு உன்னை கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கா. நீ எப்போ ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தனா அவ ஏன்டா உன்கிட்ட சண்டை போட போறா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவுமே சொல்லுவான். டேய் அதை நான் பண்ண மாட்டேனால சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா கண்டிப்பாக நான் எனக்குரிய ஒரு வேலையை தேடிப்பேன். நான் கூட இப்போ பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் அவள் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நான் செட்டில் ஆகணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை விட்டுட்டு செட்டில் ஆகுனா எப்படி செட்டில் ஆக முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறப்போ ஹீரோவுமே சொல்லுவாங்க, பாரு இதெல்லாமே நீ காலேஜ் படிக்கும் போதே யோசிச்சிருக்கணும். அந்த பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பவே நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளை வச்சு காப்பாற்றுற அளவுக்காவது நம்ம சம்பாதிக்கணும், நீ காலேஜ் படிக்கும் போதே யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் நீ அப்பமே யோசிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பா இப்போ ஒரு நல்ல இடத்துல நீ வந்து நின்றுக்க முடியும். என் லைஃப்ல நடந்த விஷயத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ. என்னால சரியா எந்த கலருமே பார்க்க முடியாது. அதே போல நான் பார்க்குற வேலையினால பெருசா ஒன்றும் எனக்கு காசு கிடைக்காது. அதை வச்சு நான் ஹீரோயினை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அப்பதான் நான் அப்பவே யோசிச்சேன், நம்ம இப்பவே கஷ்டப்பட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணு தெரியாம எப்படி படம் வரைய முடியும்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு அதை கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்போ என்னோட லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நான் கரெக்டான பாதையில போய்கிட்டு இருக்கேன். இதே நீ காலேஜ் படிக்கும்போது பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ நீயும் ஒரு கரெக்டான பாதையில போயிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் கொடுத்து அங்கேருந்து அனுப்பி வைப்பான் ஹீரோவுமே. இங்கே செகண்ட் ஹீரோவை தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோவுமே ஸ்டோர் ரூமில் உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பான். அந்த பெயிண்டிங்கை முடிச்சதுமே செகண்ட் ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட பெயிண்டிங்கை முடிச்சிட்டேன், நீ கொஞ்சம் வந்து பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவளுமே சரி வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிடுவான். கரெக்டாக அதே டைமுக்கு இந்த ரூம்மேட் பொண்ணுமே அங்கே வருவா. ஹீரோனோட ரூம்மேட் பொண்ணு அங்கே வருவா. இவனுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பா. இவனுமே கொஞ்ச நேரம் அவகிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருப்பான். சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம், யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, அதனால இங்கேருந்து கிளம்பு, நான் உன் கூட வரேன், வந்து உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட வருவான். அவளுமே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லுவா. உனக்கு ஞாபகம் இருக்கா காலேஜ் படிக்கும்போது ஒரு லவ் லெட்டர், அதுவும் ஹீரோனி எழுதிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் உன் ஃப்ரெண்டு ரீட் பண்ணானே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அந்த லெட்டர் எழுதுனது ஹீரோயினி கிடையாது, நான் தான் எழுதினேன். உன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றக்காக அந்த லெட்டர் எழுதுனேன். எப்படியோ தெரியாமல் ஹீரோயினி கையில் அந்த லெட்ரு போய் ஹீரோயினி தான் எழுதுனான்னு நினச்சிட்டு நீ அவகிட்ட க்ளோஸ் ஆன, அவகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆன. அந்த லெட்டரை எழுதுனதே நான் தான். உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ எனக்கு அப்போவே உன்னை ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த 4 இயர்ஸும் நான் உன்னை மட்டும்தான் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். ஒரு வேளை அந்த லெட்டரை வந்து ஹீரோயினி கொடுக்காம நான் கொடுத்துருந்தா நீ என்ன லவ் பண்ணியிருப்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே இவன் மனசுல இருந்த அந்த காதல் எல்லாத்தையுமே அந்த இடத்துல கொட்டி தீர்த்துருவா அவங்கிட்ட. அவனுக்குமே என்ன பதில் சொல்றனே தெரியாது, அமைதியாக நின்றுட்டு இருப்பான். இவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அவளோட காதலெல்லாம் எமோஷ்னலாக சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிப்பா. அவனுமே எங்க பாரு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவளுமே கொஞ்ச நேரம் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருப்பா. அதே டைமுக்கு கரெக்டாக செகண்ட் ஹீரோயினுமே அங்கே வந்துடுவா. இவங்க 2 பேருமே இங்கே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே செகண்ட் ஹீரோயினுமே அங்கேருந்து போயிடுவா. இதை எதையுமே இங்கே செகண்ட் ஹீரோவே பார்த்துருக்க மாட்டான். அப்போ அவனுமே சொல்லுவான், இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும் அமைதியாக கேளு, நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். ஆனால் இவன் திருப்பியும் அவன் சொல்கிறத காதலே வாங்காமல், இங்கே பாரு உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நான் நம்புகிறேன், என்னை நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ அப்போ அவனுமே சொல்லுவாங்க, பாரு இது கண்டிப்பாக நடக்காத ஒரு காரியம், உன்னை நான் நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே உன் மேலே வரலை அப்படின்ற மாதிரி டேரெக்டாகவே சொல்லிடுவான். அதை கேட்டவொடனே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுவா. இவனுக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியாது, அமைதியாக அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். மறுநாள் ஹீரோ படித்த அந்த காலேஜில் தான் ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்களே, அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோயினுமே மீடியா பீப்புளெலாம் கூட்டிகிட்டு வந்திருப்பா. இங்கே செகண்ட் ஹீரோமே ரொம்ப ஆசையாக அவகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போவான். ஆனால் அவள் சரியாக கூட அவன்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டா. நேற்று நைட்டு தான் இவ பார்த்துட்டால, இவனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட சரியாக கூட பேச மாட்டான். எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவா. இவனுக்குமே என்னன்னே புரியாது, என்னாச்சு நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, திடீர்னு என்ன நம்மளை அவாய்ட் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருப்பான். இங்கே அந்த குட்டி பையனை தான் காட்டுவாங்க. அந்த குட்டி பையன்ட்டையும் ஹீரோவும் ஹீரோயினையும் போய் பேசிகிட்டு இருப்பாங்க.
இந்த நாள் உனக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு அங்கே ஹீரோனோட அண்ணனுமே அந்த பிளாக் கலர் அந்த கோட்டை போட்டுட்டு இந்த பையனுக்கு முன்னாடி நடந்து வருவான். இதை பார்த்தோன்னே இந்த பையனுமே கொஞ்சம் பயந்து போயிட்டு ஹீரோனி பின்னாடி போய் ஒளிய போவான். அப்போ அவளுமே சொல்லுவாங்க, பாரு பயப்படாத, அவர்கிட்ட போய் பேசு பேசு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பையனுமே கொஞ்சம் பயம் இல்லாமல் அவன்கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுவான். அப்பா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி அவனோட லவ் அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அவங்க அப்பாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு, அப்பா கிடையாது ஆனால் அந்த பையனுக்கு இதுதான் நம்ம அப்பா அப்படின்ற மாதிரி தோணும். அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுவான். இவனுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த பையனோட அம்மாவுமே வருவாங்க. அவங்க அம்மாவுமே இங்கே நம்ம பையன் அழுறான் அப்படின்றத பார்த்தோன்னே அவங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளில் இவங்க பையன் வந்துட்டு எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். இன்றைக்கி தான் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இவங்க 3 பேருமே தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பா. என் பையன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை அவன் அப்பாட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். என்னால் அவனுக்கு எல்லாமே செய்ய முடிஞ்சிடும், ஆனால் ஒரு அப்பாவை கொடுக்க முடியாது. ஆனால் அதை நீ இன்னைக்கு கொடுத்துருக்க, அவனுக்கு ஒரு அப்பாவாக இருந்திருக்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பையனுமே இவனை வந்துட்டு தன்னோட அப்பா அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பான். இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவருமே இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருப்பாரு. இங்கே ஹீரோ அவனை பார்த்தோன்னே இவர் ஏன் இங்கே வந்தார், இவரெல்லாம் இங்கே யாரும் இன்வைட் பண்ணா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மூஞ்சில் அடிக்க மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின்மே கொஞ்சம் அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி அவரை தனியாக அவள் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. இங்கே அவன் ஃப்ரெண்டுமே ஹீரோக்கிட்ட பேசலான்ட்டு வருவான். கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். சரி ஓகே ஒன்றுமில்ல மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டே இப்போ நீ எதுக்கு வந்த, ஏதோ பேச வந்த, திருப்பி பேசாமல் போகிற, என்னன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்றப்போ இவனுமே கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பான். இப்போ என்ன பேச வந்து அதை ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னோடனே இவனுமே சொல்லுவான், நான் ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, என்னோட ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன் அப்பா என்னோட பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னார். ஆனால் நான் உன்கிட்ட கேட்காம எதுவும் பதில் சொல்ல முடியாதுல்ல, அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நீ என்ன நினைப்பியோ அதனால தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா உனக்கும் அப்பாவுக்கும் இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, அதனால் அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரி இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோமே சொல்லுவான். இந்த பக்கம் செகண்ட் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போயிட்டு அவட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவள் சரியாக கூட பேசவே மாட்டா. சரி ஓகே நான் உன்னை என்னோட காரில் போய் உன்னோட வீட்டில் விட்டுறேன் அப்படின்றப்போ, இல்லை ஒன்றும் தேவையில்ல, நான் நடந்தே போயிடுவேன், என்னோட கார் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிடுவா. இவனுக்குமே ஒன்றுமே புரியாது, என்னாச்சு ஏன் திடீர்னு இவன் நம்மகிட்ட பேச மாட்டேக்கா, நம்மளை அவாய்ட் பண்ணுறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். மறுநாள் கேலரிக்குமே போயிட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல அவகிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் அப்பவும் சரியாலாம் பேச மாட்டேன், எனக்கு நிறையா வேலை இருக்குது, அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி வச்சுடுவா. இவனுக்குமே ஒன்றுமே புரியாது, ஏன் நம்மளை இவ்வளோ அவாய்ட் பண்ணுறா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வருவா. ஏன் என்னாச்சு, ரொம்ப சோகமாக இருக்க, 2 பேத்துக்கும் சண்டையா அப்படின்றப்போ, எனக்கே தெரில, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா, திடீர்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே அவாய்ட் பண்ணுறா, என்கிட்ட சரியாக கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேக்கா, எனக்கு என்ன பண்ணன்னு தெரில, என்ன மைண்ட் செட்டில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறப்போ இவளுமே சொல்லுவா, எப்பா பொண்ணுங்களாலே புரிஞ்சிக்க முடியாது, அவங்க அப்பப்போ அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு போவாங்க, அதனால அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நீயா அவகிட்ட பேசு, ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேளு, அவளே கண்டிப்பாக சொல்லுவா, மற்றபடி நீயா உட்காந்து தனியாக திங்க்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவுமே வீட்டில் டிவி போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க நேற்று பண்ண அந்த எக்ஸிபிஷன் டிவியில் நியூஸாக வந்துட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடும். உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ எங்கே இருக்க, உடனே இங்கே கிளம்பி வா, வீட்டுக்கு வா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பேசிட்டு கட் பண்ணிவிடுவாங்க. இவளுமே என்னாச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டத்தோடே போவா. அதேபோல் அவங்க அப்பா செகண்ட் ஹீரோயினுக்கும் கால் பண்ணிவிட்டு, என்னோட பொண்ணு உன்னோட கேலரியில் தான் வேலை பார்க்குறாளா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே ஆமாம் அப்படின்னுப்பா. ஒழுங்கு மரியாதை அவளை வேலையிலேருந்து தூக்கிடு, நாளையிலேருந்து என்னோட பொண்ணு வேலைக்கெலாம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும், ஐயோ அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை வர சொல்லியிருப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றப்போ, ஃபஸ்ட்டு வா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்ததுமே அவங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, நான் ஒவ்வொரு டைமும் நீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்கேன், நான் ஹீரோ கூட பழகலை, நாங்கள் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபுல்லாக போய் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ஹீரோ கூட தான் ரொம்ப க்ளோஸாக பழகிக்கிட்டு இருக்க, நான் எந்த வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா அந்த வேலையை தான் நீ இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க, எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேல்ல, உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படி தானே, நீ பெரிய பொண்ணாயிட்ட உன் இஷ்டத்துக்கு பண்ணலாமா, இல்லை உன்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க. எங்கள் ஹீரோயினுக்குமே என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுமே, அப்பா நான் பெரியவளாயிட்டேன், எனக்கு என்ன பண்ண தோடுதோ அதை நான் பண்ணுவேன்ப்பா, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுவா. இங்கே அவங்க அப்பாவுமே, இங்கே பாரு எப்படி பேசுகிறான்னு பாரு, எப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாரு. அப்போ எங்கள் அண்ணன் தான் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஹீரோன்ட்ட வந்து பேசுவேன். இங்கே பாரு அப்பாக்கிட்ட ஏன் அப்படி பேசிட்டு வந்தேன், அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நம்ம தான் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அப்பா சம்மதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர்கிட்ட சம்மதம் வாங்குற வரைக்கும் நீ அமைதியாக போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிடாது, அப்பாவுக்கும் வயசாயிடுச்சுல, அதனால் நீ அப்பா கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசு, கண்டிப்பாக அப்பாவே சம்மதிப்பார், நீ பெருசாலாம் எதையும் யோசிக்காது அப்படின்ற மாதிரி
இங்கே ஹீரோயினிக்குமே அவங்க அண்ணன் அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே போல் இங்கே அவங்க அப்பா கிட்டே வந்து பேசுவாங்க. அவள் பேசுகிறதே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லுவாங்க. இங்கே ஹீரோவுமே நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு இங்கே செகண்ட் ஹீரோயினை தான் பார்க்க வந்திருப்பான். அவங்க அப்பா கால் பண்ணி இனிமேல் அவள் வேலைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரில அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா. அதே டைமுக்கு ஹீரோயின்மே கால் பண்ணி ஹீரோக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவா. நம்ம என்ன பண்ணுறது, அப்பாவுக்கிற எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, நம்ம 2 லவ்வுக்குமே அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இங்கே ஹீரோக்குமே என்ன பண்ணனே தெரியாது. அவனுமே யோசிச்சுட்டு இருப்பான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.